வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 86ஆம் பாகத்தில் இன்றைக்கு மறைபொருள் தெய்வம் என்ற தலைப்பை துவங்குகின்றோம். மறைபொருள் தெய்வம். மனித வரலாற்றில் நாம் எங்கிருந்து வந்தோம் என்ற கேள்வி தோன்றிய மனிதனின் சிந்தனையில், ஆராய்ச்சியில் இதுவரை கண்ட விளக்கம் என்ன, விடை என்ன? பிள்ளைக்கு தந்தை ஒருவன். நாம் எல்லோருக்கும் தந்தை ஒரு மூலப்பொருள். அதை இறைவன், தெய்வம், பிதா, அல்லாஹ் என்கின்றன மதங்கள். ஸ்பேஸ், செல்ஃப் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், கிராவிட்டி, சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ், யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்ற வார்த்தைகளில் குறிப்பிடுகின்றது விஞ்ஞானம். எல்லா மத கோட்பாடுகளுக்கும் அப்பாற்பட்ட 1704ஆம் ஆண்டு ஐசக் நியூட்டனில் தொடங்கி அசுர வளர்ச்சி பெற்ற அறிவியல் துறை விஞ்ஞானத்துறை. இதனுடைய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு இறைத்துகள் வரைக்கும் விரிவு பெற்றிருக்கிறது, மேன்மை பெற்றிருக்கிறது. தெய்வங்கள் எங்கோ இருந்து கொண்டு இந்த உலகை, உலக மக்களை ஆள்கின்றன என்பது மதங்கள் சொல்லும் மனப்பாடம். தெய்வத்தை கண்ட சுய அனுபவம் இல்லாததால் எழுத்துக்களில் படித்ததை சொற்களில் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். விஞ்ஞானம் அனைத்துக்கும் மூலமான பொருள் பரமானு என்ற வடிவமற்ற இறைத்துகள் இயக்கம் என்பதை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவுடன் செய்துவிட்டு அதற்கு மூலமான பிளாக் ஸ்பேஸ் என்ற சுத்த வெளியை தேடிக்கொண்டிருக்கிறது. மதம், அறிவியல், 2 துறைகள். மதம் என்பது வெற்று நம்பிக்கை, அறிவியல் என்பது நிரூபண விளக்கம். இந்த இரு துறைகளிலும் அனைத்துக்கும் ஒரு மூலம் உண்டு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அந்த ஒரு மூலம் எப்படி எல்லாமாக மாறிற்று என்ற கேள்விக்கு 2 துறைகளிலும் தெளிவான விளக்கம் இல்லை. மதங்கள் தேடவில்லை, தேடுகின்ற விருப்பமும் அவற்றுக்கு இல்லை. அறிவியல் தேடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. காரணம், அறிவியல் கையில் விளக்கோடு இருளை தேடுகிறது. கையில் விளக்கோடு இருளை தேடுகிறது. அதாவது எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை காலம், தூரம், பருமன், வேகம் என்ற எல்லைக்கு உட்பட்ட கணக்குகளை, கருவிகளை வைத்து தேடுகிறது. வெளிச்சமும் இருளும் துருவங்கள் அல்ல சந்திக்காமல் இருப்பதற்கு. விளக்கு எரிகின்ற வரைக்கும் இருள் தன்மாற்றம் அடைகிறது. எரிவது தீர்ந்து விட்டால்
தன்மாற்றம் நின்று விட்டால் மூலம் இருளே, அந்த இருளே தொடர்கிறது. அதுபோல் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் எதிர்முனைகள் அல்ல. மெய்யறிவே தேடலில் விண்ணறிவாக செயல்படுகிறது. ஆதியாய் இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மலர்ந்தது. உள்ளது மலர்ந்தது அனைத்துமாய், சத்து சித்து அனந்தம் சச்சிதானந்தம் என்றாலும் எப்படி என்ற விளக்கம் அளித்தது அருட்தந்தை வேதாசி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரிய தத்துவம். மகரிஷி என்ன சொல்றாங்க? ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கு ஏது? அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன். ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன். ஆதிநிலை இறை, அணுநிலை விண், அறிந்த நிலை ஞானம். இறை விண் ஞானம். ஆதிநிலை 0, அணுநிலை 1 முதல் 40 வரை. ஆதியும் அணுவும் சந்திக்கின்ற இடம் இருப்பின் முடிவும் வேகத்தின் துவக்கமும். இருப்பின் முடிவும் வேகத்தின் துவக்கமும் ஆகிய பின்னம். எவ்வளவு நுட்பமான பின்னம் என்றால், ஒரு சொடுக்கு நேரத்தை, ஒரு வினாடி நேரத்தை அறிவியல் 1,00,000 கோடி பைக்கோ வினாடி என்று அனுமானித்து பிரித்து பேசுகிறது. இதைவிட நுட்பமானது அதுதான் இருப்பின் முடிவும் வேகத்தின் துவக்கமுமாகிய இறை துகள் நிலை, பின்னப்பட்ட நிலை. 1 முதல் 3 என்ற டெல்டா அலைவேகத்திற்கு மூலமான இருப்பே இயக்கமாகிய ஒன்றே 2 பட்ட நிலையில் ஒடுங்கி அணுவின் பிரசவத்தை கண்டவர் பகவான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அப்படி அவர் பெற்ற விளக்கத்தை உலக மக்கள் அனைவருக்கும் அருளினார். ஆதிநிலை இருப்பு, அணுநிலை இயக்கம், அறிந்த நிலை ஞானம். மெய்ப்பொருளின் அறிவியல் விளக்கமே வேதாத்திரிய இறைவிஞ்ஞானம். இறைநிலை ஒன்றும் இல்லாத சூன்யம் என்று ஒரு கருத்து உண்டு. அப்படி என்றால் எதுவுமே வந்திருக்க முடியாதே. ஆனால் எல்லாம் வந்துள்ளதே. இல்லாத ஒன்றுக்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போதும் கிடையாது என்கிறது பகவத்கீதை. இல்லாத ஒன்றுக்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. அப்ப எவர் எக்ஸிஸ்டிங், எப்போதும் இருப்பது. அது இல்லாத இடமோ காலமோ இல்லை. எனவே அறிவியல் படி, சித்தர் பெருமக்களின் கவிகளின் படி, ஆன்றோர் பெற்ற அனுபவங்களின் படி, மொழிகளில் மெய்யெழுத்து, உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து என்ற இலக்கண விதிகளின் படி அரூபமே ரூபங்களாயின என்பதுதான் மாற்றமில்லாத உண்மை என நிலைத்திருப்பதால் நமது உடலும் தாயின் கருப்பையில் அருவமாய் தோன்றி உருவமாய் வளர்ந்ததால் மூலப்பொருள், மெய்ப்பொருள், பரம்பொருள் என்ற ஆதி அரூபமே என்ற கருத்தை, சத்தியத்தை மையமாக கொண்டுதான் இறைவனை தேட வேண்டும். உருவத்தில் இறைவனை தேடினால் கிடைக்காது.
காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவு நிலை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே என்கிற மகர்ஷியின் ஒரு கவியில. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிய முடியாது. ஏன்? காந்தம் ஒரு அடிப்படையான தெய்வீக சக்தி. பன்னவம், திருவருள், தெய்வீக அருள், வான்காந்தம், ஜீவகாந்தம், விண்வெளி, சிவசக்தி, அர்த்தநாரி என்றெல்லாம் பல வார்த்தைகளால் குறிப்பிடப்படுகின்ற ஆற்றல். எனவே நிறை வாழ்வுக்கு தெய்வத்தை அனுபவத்தில் உணர்வதற்கு காந்தத்தை பற்றிய தெளிந்த அறிமுகம், விளக்கம், தெளிவு வேண்டும். பூமியில் காந்தப்பாறைகள் உள்ளன என்றும் அதன் ஆற்றலால் வடதுருவம் தென்துருவம் அமைந்துள்ளன என்றும் விஞ்ஞானம் கூறுகிறது. காந்த தத்துவத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளாமல் பரமாத்மா, ஜீவாத்மா, மனம், இன்ப துன்பம், விதி, மதி போன்ற இயற்கையின் அடிப்படை ரகசியங்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்பது வரலாற்று உண்மைகள். பாகற்காயை பார்க்கின்ற போது எந்த கணிப்பும் சொல்ல முடியாது, அனுபவம் இல்லாமல். நாக்கில் வைத்தவுடன் கசப்பை உணர்கிறோம். காரணம், பாகற்காயின் ரசாயனம் நமது ஜீவாந்தத்தோடு கலந்த தன்மாற்றம். இந்த தன்மாற்றத்தை கசப்பாக உணர்கிறோம். சரி, கசப்பை உணர்ந்தவுடன் முகத்தில் ஒரு வெறுப்பு அல்லது ஒரு விரும்பாமை தோன்றுகிறது அல்லவா? அது ஏன்? நாக்கிலே கசப்பை உணர்ந்தோம், முகத்திலே பாவனை எதற்கு? இதற்கு எங்கிருந்து காந்த தன்மாற்றம் நிகழ்ந்தது? நாக்கில் சுவை அரும்புகளின் சலைவா என்ற உமிழ்நீரின் அதில் கலந்துள்ள காந்தத்தின் தன்மாற்றம் கசப்பாக அறிந்தோம். காரணம் புரிகிறது. அதே சமயத்தில் முகத்தில் தோன்றிய பாவனைக்கு காரணம் என்ன? எங்கிருந்து ஜீவாந்தம் தன்மாற்றம் அடைகிறது? இதன் ரகசியம் என்ன என்றால், காந்தம் 2 வகைகளிலே தன்மாற்றம் அடைகிறது. காந்தம் 2 வகைகளிலே தன்மாற்றம் அடைகிறது. நாவில் தன்மாற்றமான ஜீவகாந்தம் கசப்பை உணர்ந்தது. மூளையில் தன்மாற்றமான ஜீவகாந்தம் வெறுப்பை அறிவிக்கிறது. சரி, நான் உணர்ந்த கசப்பை மற்றவர் அறிய முடியுமா? உணர முடியுமா? முடியாது. முக பாவனை இல்லாமல் எனது வெறுப்பை மற்றவர் அறிய முடியாது. எனவே கசப்பும் வெறுப்பும் என்னுடைய சுய அனுபவம். அதுபோல் இறைவனை அவரவர் சுய அனுபவத்தால் அறிய முடியுமே அன்றி வேறு வழி இல்லை. இதுதான் தெய்வம் என்று யாரும் யாருக்கும் காட்டிவிட முடியாது. அவரவர்களுக்குள் காந்த தன்மாற்றத்தால் தான் உணர வைக்க முடியுமே தவிர எங்கே இருந்து ஒன்றை கொண்டு வந்து இங்கே காட்டிவிட முடியாது. அடுத்தது, கருமையம் அறியாமல் அறிவை அறிய முடியாது. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ ஏன்? மையம் என்ற விஷயமே கரு என்ற இறைநிலை பின்னப்பட்டதால், இறை துகளாக மாறியதால் வந்த விளைவு. விளைவை தருவது அறிவு.
என்றைக்கும் வினை விளைவுக்கு காரணி அறிவுதான். நமது இன்ப துன்பத்திற்கு காரணம் அவரவர் செயலுக்கு தக்க விளைவை தருகின்ற அறிவின் சிறப்பே. அதனால் தத்புருஷ என்கிறது சைவ சித்தாந்தம். அதையே தமிழ் படுத்தி அறிவை தெய்வம் என்றார் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். என்னுள்ளும் என்னை சூழ்ந்தும் இருப்பது அனைத்தும் அறிவே என உணர்ந்து அந்த உணர்வை விலகாது வாழ்பவன் நடமாடும் தெய்வம். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்றார் வலுப்பெருந்தகை. அடுத்து, மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய எவருக்கும், மூன்றாவது வரி, பண்பட்ட நிலம் விவசாயத்திற்கு பயனாகும். அதுபோல் பண்பட்ட மனம் வாழ்வுக்கு வளம் சேர்க்கும். பண்பின் நிறைவு, பண்பின் முழுமை, மா பண்பு, மாண்பு. நடமாடும் தெய்வமாக வாழ்பவரை விட மாண்பு மிக்கவர் யார்? இந்த அடைமொழி மனிதனன்றி வேறெந்த ஜீவன் பெற முடியும்? அடுத்து, மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. காந்தத்தின் மூலமாக அல்லாது வேற எந்த வகையிலும் இறைவனை அறிய முடியாது. தன்னுள் உள்ள காந்தத்தை ஆய்ந்து உணர்ந்து இதற்கு மூலம் ஏகாந்தமான சுத்த வெளியான அறிவென்பதை அறிவை கொண்டே உணர்வாகமே அன்றி மாற்று வழி என்ன? எங்கே? யார் சொல்வார்? யார் அறிந்தார்? அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றி செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்கிறார் இன்னொரு கவியில. அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அடையக்கூடிய அறியக்கூடிய பெரும் பேற்றை எப்படி அறியலாம்? சீர்நிலையில் மனம் வைத்து. சீர் என்றால் தேவநீதி, இயற்கை சட்டம். அந்த தேவநீதியோடு மனதை இணைத்து வைத்து வேண்டாத பந்தம், பற்று, பாசம் இவற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 நீக்க வேண்டும். எப்படி பாறையில் தேவையில்லாத பகுதியை செதுக்கி 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 நீக்கிவிட்ட பிறகு அற்புதமான வழிபாட்டுக்குரிய ஒரு சிலை வெளிப்படுகிறதோ, அதே போல் நம்முள் இருக்கின்ற பந்தம், பற்று, பாசம் என்ற தேவையற்ற தன்மைகளை செதுக்கிவிட்டால் நம்முள் தெய்வீகம் வெளிப்படும் என்ற தத்துவத்தை காட்டுவதுதான் கருவறையில வீற்றிருக்கின்ற தெய்வமாக வணங்கப்படுகின்ற சிலைகள். தெய்வ நீதி மறவாது ஆன்மாவை கலங்கப்படுத்துகின்ற பற்றுகளை நீக்கி ஆதி மெய்ப்பொருளை அறியும் நாட்டத்தில் மகர்ஷி அவர்கள் வாழ்ந்து ஆழ்ந்து கண்ட இறை விளக்கம் என்ன என்றால், மகான்கள் தெய்வத்தை குறித்த பல பெயர்களில் சிறப்பு மிக்க வார்த்தைகளில் ஒன்று ஏகாந்தன். இறைவனுக்கு ஏகாந்தம், ஏகாந்தன் என்று ஒரு பெயர் உண்டு. அதாவது காந்தத்தின் தன்மை ஈர்ப்பு விலக்கல் என்ற இருமை நிலை. இந்த இரண்டில் ஒன்று மட்டுமே, ஈர்ப்பு மட்டுமே உள்ள நிலை ஏகாந்தம், ஏக் காந்தம். காந்தம் என்றால் இரு பண்புகள், ஒற்றை பண்புமே இருப்பதனால் இது ஏகாந்தம். அது என்ன ஒற்றை பண்பு? அழுத்தம் என்னும் உந்துவாற்றல் ஒன்றை கொண்டே, தன் இறுக்கம், ஈர்ப்பு, அழுத்தம் என்ற உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டக்கோடி அனைத்தும் ஆக்கி
வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். அழுத்தம், ஈர்ப்பு அல்லது தஞ்சிருக்கம் அல்லது அன்பு, அதுதான் இயக்கம் தோன்ற காரணம், கருணை பிறக்க காரணம். தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கின்ற ஆற்றல், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்பார் இன்னொரு கவியில. அந்த மெய்ப்பொருள் எழுச்சி பெற்றதன் காரணம் அதனுள் அடக்கம் பெற்றிருக்கின்ற 6 தன்மைகள். இதை அகோரம், ஈசானம், தத்புருஷம், சத்யோஜதம், வாமதேவம், திருவதனம் என்ற 6 வார்த்தைகளால் முதல் இன்றைக்கும் விஞ்ஞானம் தேடுகின்ற பிளாக் ஸ்பேஸ் என்ற அந்த ஆதி சிவத்தின் பண்புகள் என்று முதல் கண்டெடுத்த மகான் ஒரு சைவ சித்தாந்தி. ஆனால் தான் உலகத்திலேயே சைவ சமயத்திற்கு நிகராக வேறதையும் சொல்ல முடியாது. அதுதான் ஆதி, அதுதான் முழு முதற் தத்துவம். கடவுளை அறிந்த தெளிவாக விளக்கி சொன்ன ஒரே தத்துவம், முதல் தத்துவம் சைவ சித்தாந்தம் தான். அதை இன்றைக்கு விலைக்கு சொல்லக்கூடியவர்கள் இல்லை. இதே தத்துவத்தை மகர்ஷி அவர்கள் அன்றைக்கு சொன்ன ஆதி தத்துவத்தை இன்றைய விஞ்ஞானத்தோடு இணைத்து சொன்ன மகான், ஒரே மகான். எத்தனையோ பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க, நிறைய கூட்டம் கொடுக்கின்ற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா மகரிஷி சொன்னதை போல ஒரு முழுமையான தத்துவத்தை தந்துள்ளார்களா என்றால் வேறு யாரும் இல்லை. அப்ப என்ன வார்த்தைகளை கொண்டு மகரிஷி இதே 6 பண்புகளை விளக்குகிறார் என்றால், கினமேட்டிக் தன் எழுச்சி, கிவரிங் நுண் அதிர்வு, ஹைலி டிரான்ஸ்பரண்ட் தெளிமையானது, மைட்டி வலிமை மிக்கது, பிறகு டார்க் இருளாக இருப்பது, அடுத்து ஃப்ளூயிட் பாய்ம பொருளாக இருப்பது. இப்படி 6 பண்புகள் அந்த சுத்தவெளிக்கு உண்டு என்று சைவ சித்தாந்தத்தின் கருத்தை மீண்டும் வெளிப்படுத்திய ஒரே மகான் வேதத்ரி மகர்ஷி அவர்கள். இப்ப இந்த 6 பண்புகளை விஞ்ஞான கருத்தோடு இணைத்து நாம் சிந்திக்கலாம். கினமேட்டிக் தஞ்செழுச்சி, எந்த தூண்டுதலும் இல்லாமல் தானாகவே எழுச்சி பெறும் தன்மை. அதுக்கு யாரும் நினைவூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கேட்டலிஸ்ட் தூண்டிவிட வேண்டிய அவசியமும் இல்லை. தானாகவே எழுச்சி பெறக்கூடிய இயல்பு. அந்த ஆதி சிவம் தானாக எழுச்சி பெற்றதால் அந்த எழுச்சியின் நிலைய ஈஸ்வரன். இந்த வார்த்தை தான் ஈஸ்வர் என்ற வார்த்தை தான் ஈஸ்ட் என்ற வார்த்தைக்கு மூலம். அதேதான் இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த போது ஈஸ்டர் சண்டே, தானாகவே இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் சண்டே. இரண்டாவது அம்சம் கிவரிங் நுண்ணிய அதிர்வு, வைப்ரேஷன், சைக்கிள்ஸ்,
என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த நுண்ணிய அதிர்வுகள். காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம். கணக்கில்லை 2 அதிர்வுகளுக்கு இடையில் அமையும் தூரம் என்றார் மகர்ஷி அவர்கள். சைக்கிள், the frequency என்ற வார்த்தைக்கு மூலமே சைக்கிள் என்ற வார்த்தை தான். அதாவது frequent cycles, தொடர்ந்து எழுகின்ற வட்டங்கள். frequent cycle is frequency. இது அலை வேகம், அதிர்வலைகள், அதிர்வு எண், நுண் துடிப்பு என்றெல்லாம் விஞ்ஞானத்தால் பிரித்து பேசப்படுகிறது. காலத்தின் நுண் அழகு நம்முடைய கடிகாரத்தின்படி 1 வினாடி. விஞ்ஞான கணக்கின்படி இந்த 1 வினாடியை 1000 பங்காக பிரித்தார்கள். மில்லி வினாடி. 1 மில்லி வினாடியை மேலும் 1000 கூறாக்கினார்கள். மைக்ரோ வினாடி. 1 மைக்ரோ வினாடியை மேலும் 1000 கூறாக்கினார்கள். நானோ வினாடி. 1 நானோ வினாடியை மேலும் 1000 கூறாக்கினால் பைக்கோ வினாடி. அதாவது 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகள் இணைந்தது 1 வினாடி. அப்படி என்றால் காலத்தின் நுண்ணழகு என்ன? காலம் பிறந்த இடம் எங்கே? காலத்தின் தூரத்தின் காரணி அதிர்வு. இதைவிட பல மடங்கு நுட்பமானது, நுணுக்கமானது நுண்ணதிர்வு. எவ்வளவு நுண்மையானது என்றால், கண்ணதாசன் நகைச்சுவையாக ஒரு கருத்தை சொல்வார். மனைவிகளோட பேசிட்டு இருந்தா வச்சுங்களேன், வாய் மட்டும் சும்மாருன்னு சொன்னா கோபம் வந்துடும் இல்லையா? இதையே ஒரு கவிநயத்தோடு சொல்றார். கண்ணாடி பாத்திரத்தை கல் மீது வைப்பது போல் மெல்ல பேசுகிறார். எப்படிங்க? கண்ணாடி பாத்திரத்தை கல் மீது வைப்பது போல் மெல்ல பேசு. பேசாம அர்த்தம். அவ்வளவு நுட்பமானது நுண்ணதிர்வு. அடுத்ததாக ஹைலி டிரான்ஸ்பரண்ட், தெளிமையானது. உதாரணமாக ஒரு 3 mm கனமுள்ள ஒரு கண்ணாடி. இதன் வழியாக பார்த்தால் அடுத்த புறம் உள்ள பொருட்கள் மங்களாக தெரியும். இன்னும் லேசான கண்ணாடியாக இருந்தால் இடையில் கண்ணாடி இருப்பதே நமக்கு தெரியாது. அந்த பக்கத்தில் உள்ள பொருள் தெளிவாக தெரியும். அதுபோல் நீரில் பஞ்சு, பஞ்சுக்குள் நீர் என்பது போல் எந்த பொருளுக்கும் தன்னுள் இயங்க இடம் தருவதும் பர்மியபிள். அதே சமயத்தில் அந்த பொருளுக்குள் ஊடுருவி நிறைவதும் பெனிட்ரேட்டிவ். அந்த சுத்த வெளியின் தன்மை. ஸோ ஹைலி டிரான்ஸ்பரண்ட் என்ற தன்மைக்குள் பெனிட்ரேட்டிவ் பிளஸ் பர்மியபிள் என்ற 2 தன்மைகள் உண்டு. அடுத்ததாக மைட்டி, வலிமை. The mightiest of all is Almighty. அனைத்திலும் வலிமை மிக்கது அந்த சுத்தவெளி. எப்படி? இந்த பூமி எப்படி விஞ்ஞானம் அந்ததுன்னு தெரியாது. 600 கோடி மெட்ரிக் மெகா டன் எடை. 600 கோடி மெட்ரிக் மெகா டன் என்று ஒரு கணக்கு சொல்கிறது. அப்ப இவ்வளவு எடையுள்ள இந்த பூமியை எது தாங்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் சூரியனின் காந்த ஆற்றல் களம்.
பூமி மட்டுமல்ல, 9 கோள்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது, புளூட்டோ வரைக்கும். இது போல் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது பால் வழி மண்டலம், மில்கிவே கேலக்சி. இது போல் பல மண்டலங்கள் சேர்ந்தது உலகம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ். அப்ப இந்த யூனிவர்ஸ் என்ற உலகத்தின் எடை எவ்வளவு இருக்கும்? இவ்வளவு எடைமிக்க இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறதே, அதற்கு சக்தி இல்லை என்றால் எப்படி? இல்லையா? மகிழ்ச்சி அருமையான ஒரு கவியை சொன்னார். சுத்த வெளி என்ற வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால், வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்களோடு தொடப்பட்டதாய் உணரும் அருவம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா விண்மீன்கள், பார்வையில்லார்க்கு அவை எந்த நாளும் காணா. எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? இது இன்றைக்கு உலகத்திற்கு சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான கேள்வி. எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? கடவுளை அருவம் என்று பேசினால் எத்தனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஏன் மறுக்கிறார்கள்? அறிந்து கொள்ளவில்லை என்பது குற்றம் அல்ல, குறை அல்ல. அறிந்து கொள்வதற்கான ஆர்வமே இல்லை என்பதுதான் குற்றம், குறை. ஏன் அறிந்து கொள்வதற்கான ஆர்வம் இல்லை? அது தேவ குத்தமாகி விடுமோ என்ற பயபக்தி. யார் ஊட்டியது? கடவுளை வைத்தே வயிறு வளர்க்கின்ற ஒரு கூட்டம், கடவுளை வைத்து வயிறு வளர்க்கின்ற கூட்டம். அவங்க சொல்வது எல்லாம் இவங்க வேத வாக்கு. நாம் என்னதான் அறிவியல் பூர்வமாக விளக்கி சொன்னாலும், இது வரைக்கும் எல்லாரும் கும்பிட்டுட்டு வரதெல்லாம் அறிவில்லாதனமா, இனியும் பூச சொல்ல வந்துட்ட போயா, நம்மைத்தான் எலி நகையாடுவார்கள். மகர்ஷி அவர்களே எத்தனை ஏழாத்தர் காலனார் என்பதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சா ஏதோ 1% புரிந்து கொள்ளலாம். அவர் பட்டது 100 வீதம், சொன்னது 1 வீதம் தான். இன்றைக்கு இந்த கஷ்டம்னு சொன்னா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு மகர்ஷி அந்த கருத்தை சொன்ன போது யார் ஏற்றிருப்பார்கள்? எனவே எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை என்பதனால அது இல்லாமல் போகுமா? செயலத்தக்க விளைவை தராமல் போகுமா? இல்லை. அதனாலதான் சொல்வது, உனக்கு தேவைன்னா வந்து கேளு, நாங்க விளக்கம் சொல்றோம். இல்ல இதுவே போதும், நாங்க கஷ்டப்படுவோம், சந்தோஷப்பட்டுக்குவோம், இப்படியே மாறி மாறி வாழ்ந்தாலே போதும், அங்கே இரு, எங்களுக்கு ஒன்றும் நட்டமே கிடையாது. சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கின்றான். சிந்தனை தூண்டவே மகான்கள் அவதரிக்கிறார்கள். சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் நட்டம் உங்களுக்கு மட்டுமே, மகானுக்கும் இல்லை, சீடர்களுக்கும் இல்லை. எனவே அற்புதமான கேள்வி. நமது பகுத்தறிவுக்கு, சிந்தனைக்கு எட்டவில்லை என்பதனால் அப்படி ஒன்று இல்லை என மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இயேசுபிரான் சொல்வார், அறியப்படாத ரகசியமும் வெளிப்படாத மறைபொருளும் இல்லை. அறியப்படாத ரகசியமோ வெளிப்படாத மறைபொருளும் இல்லை.
பூமிக்குள்ள இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்லிச்சு இல்லை. தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, பிளாட்டினம் இருக்கு, யுரேனியம் இருக்கு, எல்லாம் தோண்டி எடுத்து பயன்படுத்திக்கங்கன்னு இறைவனே அறிவாக நமக்கு சொல்லி கொடுத்தான்னு இல்லையா? அப்ப அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படாத மறைபொருளும் இல்லை. இறைவனை வெளிப்படுத்தக்கூடிய, தேடி அறியக்கூடிய அறிவாக நம்மிடத்தில் அமைந்திருக்கின்றான். அனைத்துக்கும் ஆதாரமான சர்வ வல்லமை வாய்ந்த பேராற்றல் சுத்தவெளி, அது இருட்டாக பாய்மமாக உள்ளது. டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். இறைவன் என்றால் என்ன, இயற்கை என்றால் என்ன என்று புரியாததால் அவற்றை இல்லை என்று மறுக்க முடியாது. ஆல்மைட்டி, சர்ம வல்லமை வாய்ந்த பொருள் இருளாய் இருக்கிறது. கிருஷ்ணன், கிருஷ்ணம் என்றால் இருட்டு, அமாவாசை. அது மட்டுமல்ல, இந்து தத்துவத்தில் எல்லா ஆலயங்களிலும் கர்ப்ப கிரகம் இருளாகத்தான் இருக்கும், விக்கிரகம் கருப்பாத்தான் இருக்கும். அந்த இருட்டிலே விக்கிரகத்தை பார்க்க முடியுமா? அப்போ இருட்டு வீட்டுக்குள்ள கருப்பு போனேன் பார்க்கல. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் என்ற இருளுக்குள் அனைத்து தோற்றங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பட்ட பகல் நேரம், 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம். அந்த வெளிச்சத்தில் நமது 2 கைகளை குவித்து உள்ளங்கைகளுக்குள் என்ன தெரிகிறது என்று ஒற்றை கண்ணால் பார்க்கின்ற போது அங்கே என்ன தெரிகிறது? இருள் தானே. அப்ப பட்ட பகல் வெளிச்சத்தில் உள்ளங்கைகளுக்குள் இருள் எப்படி வந்தது என்றால், தன்மாற்றம் அடையாத இந்த காற்று மண்டலத்தில் இருக்கின்ற காந்த களம், அது கருப்பு தான். அப்ப நாம் காண்கின்ற வெளிச்சம், நிறங்கள், தோற்றங்கள் அனைத்தும் காந்த தன்மாற்றமே. இருட்டுக்குள்ள வெள்ளை வேஷ்டி கட்டி இருந்தாலும் வெள்ளை தெரியாதுங்க. எவ்வளவு சிவப்பா ஃபேர் அண்ட் லவ்லி ஃபிகரா இருந்தாலும் இருட்டுக்குள்ள தெரியாது. அப்போ ரிஃப்ளெக்ஷன் இஸ் பர்செப்ஷன். பிரதிபலிப்பு தான் தோற்றங்கள், நிறங்கள். இப்போ இதை சிதம்பரத்துல ஒரு அற்புதமான தத்துவம், அதை மறைப்பதற்கு பெரும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எப்பவுமே நடந்து முடிந்த பிறகுதான் தோண்டுவாங்க. நடக்கின்ற போது அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு மக்களுக்கு கிடையாது. தில்லை அம்பலம், திருச்சிற்றம்பலம், நடராஜ பெருமான் ஆலயம், இவை எல்லாம் போன ஒரு 6 மாதத்துக்கு முன்பு நான் போயிருந்தேன். கும்பகோணம், சிதம்பரம் எல்லாம் போயிருந்தேன். அங்க இப்ப கல்வெட்டுல வச்சிருக்கிறாங்க, பெரிய ஒரு கல்லிலே செய்யப்பட்ட ஒன்று. தில்லை நடராஜர் ஆலயம் என்ற பெயருக்கு பதிலாக அருள்மிகு சபாநாயகர் ஆலயம் என்று ஒரு கல்வெட்டை வச்சுட்டாங்க. அங்குள்ள மடம் கூட இது நடராஜ பெருமான் சரித்திரம் என்று எழுதல. பொதுவாக இந்த பேரும் வைக்கல, அந்த பேரும் வைக்கல, பொதுவாக சிவபெருமானுடைய ஆலய வரலாறு அப்படின்னு ஸ்தல புராணம் வச்சிருக்கிறாங்க. அப்போ யாருடைய அதிகாரம் அதிகம், ஆதீனமே அதுக்கு அடங்கி போகிறது என்று சொன்னால் இதற்குள் இருக்கின்ற அரசியல் என்ன? அது மட்டுமல்ல, அந்த சிலையை பார்க்க முடியாதபடிக்கு தொலை தூரத்தில் நிறுத்திட்டாங்க. நானும் உற்று உற்று பார்க்கிறேன், நடராஜர் தோற்றத்தை என்னால் கணிக்க முடியவில்லை.
இப்படி சரித்திரத்தை மறைப்பதற்கென்று ஒரு கூட்டம் எப்போ இருந்து கொண்டு இருக்கும். இந்த சிக்கல் ஏன்னா, அந்த சிதம்பரம் கோவில் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு சொந்தம் என்று பட்டம் எழுதியிருக்கிறாங்க. தில்லைவாழ் அந்தணன் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, சிதம்பரத்தில் பிறந்த பிராமணர்கள் என்று உரிமை பாராட்டிக் கொண்டார்கள். அது உச்ச நீதிமன்றத்திற்கு விளக்கம் தெரியாது. விலக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த சிவாச்சாரியர்களும் இல்லை. அதனால் அது நீதிமன்றத்திலே நீண்ட காலமாக அந்த வழக்கு இருக்கிறது. அதை மறைப்பதற்கான இந்த ஏற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு 40-50 ஆண்டுகளிலே அப்படி ஒரு கோவிலே இல்லை என்று தீர்ப்பு எழுதிவிடுவார்கள். இப்ப அந்த தில்லைவாழ் அந்தணனுக்கு என்ன பொருள் என்றால், சிற்றம்பலம் தில்லை அம்பலம். சிற்றம்பலம் என்றால் ஜீவாத்மா, தில்லை அம்பலம் என்றால் பரமாத்மா. பரமாத்மாவை அறிந்தவர்களுக்கே இந்த ஆலயம் சொந்தம். அதான் தில்லைவாழ் அந்தணர். மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாம் உன்னில் மிதக்கின்றேன் காப்பாயின் நிலை மாறாமல். அந்த தகுதி உள்ளவர்களுக்கு இந்த ஆலயம் சொந்தம். ஜாதியில பிறந்தவனுக்கு சொந்தம் இல்லை. இது யார் சொல்லுவாங்க? நம்ம சொன்னா யார் கேட்பாங்க? சொல்லுங்க. சரி, இப்போ என்ன தத்துவம் அங்க இருக்குன்னு பாருங்க. நடராஜர் பெருமானை தரிசிக்கிறோம். தரிசித்த பிறகு சிதம்பர ரகசியம் பார்க்கணும். அது எங்கே இப்ப அது காட்டுறது இல்லை. 40-50 ஆண்டு முன்பு ஒரு போன போது நான் பார்த்திருக்கிறேன். ஒரு திரைய விலைக்கு காட்டுவார்கள். அங்க ஒண்ணும் இருக்காது, இருட்டா இருக்கும். ஒன்னும் தெரியலையே, இருட்டா இருக்கேன்னு சொன்னா அதான் ரகசியம் அப்படி சிரிச்சுட்டே போயிடுவாங்க. ஒரே இடத்தில் அற்புதமான துவைத அத்வைத தத்துவத்தை விசிஷ்டாத்வைதமாக விளக்கி சொன்ன ஸ்தலம் உண்டு என்றால் அது திருச்சிற்றம்பலம். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் 3 தத்துவங்களுக்கும் ஒரே ஆலயத்தில் விளக்கம். நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். இது துவைதம். ஒரு எல்லைக்குள் ஒரு உருவத்தில் நிகழ்கின்ற ஒரு நடனம், ஒரு கோள் என்பதில் நிகழ்கின்ற இயக்கம். இது ஒரு நாள் நின்று போகும். திருவிளையாடல் நின்று போகும். நின்று விட்டால் என்ன ஆகும்? மீண்டும் அது வெளியாக மாறி போயிடும். அப்ப எங்கே இருந்து வந்தது, எங்கே போகும் என்றால், இந்த இருளிலிருந்து வந்தது இங்கே ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆடி முடித்து விட்டால் மீண்டும் அது இருளாகிவிடும் என்று ஒன்றே இரண்டானது, இரண்டாவது இருமைத்தன்மை அற்று போனால் மீண்டும் ஒற்றைத்தன்மையாக வந்துவிடும். அத விசிஷ்டாத்வைத தத்துவம். அப்படி 3 தத்துவத்தையும் ஒரு சேர இணைத்து விளக்கிய ஒரே ஆலயம் திருச்சிற்றம்பலம். அந்த பரமாத்மாவோடு ஒன்றி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று வாழ்பவர்தான் தில்லைவாழ் அந்தணர். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோர்களான். இதை விட்டுட்டு உண்டியல் காசு பூரா ஒரு 342 குடும்பங்கள் பங்கு போட்டுக்கிட்டா இதுக்கு என்ன பேருன்னு யாரா விளக்கம் சொன்னா பரவாயில்ல. சரி, இறைநிலை இருட்டாக இருக்கிறது என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? அது ஏற்கனவே சொன்னேன். எனவே உலகம் முழுவதும் அதற்கு அப்பாலும் இருளாக இருப்பதற்கு காரணம் இறைநிலை இருளாக இருப்பதே. அந்த இறையாற்றலே உலகமானதால் எங்கும் இருள் தான் நிரந்தரம்.
ஒளி, வெப்பம், தோற்றம், உருவம், நிறங்கள் போன்ற அனைத்தும் காந்தத்தின் தன்மாற்றமே. சரி, கடைசியாக கிரிமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர், பாய்ம பொருள். ஆங்கிலத்தில் ஃப்ளூயிட், லிக்விட் என்று 2 வார்த்தைகள் உண்டு. இரண்டுமே திரவத்தை குறிப்பிடுவதாக பொதுவாக நாம் நினைக்கிறோம். ஆனால் இரண்டும் வேறு வேறு. ஃப்ளூயிட் என்றால் தன்மை, லிக்விட் என்றால் திரவம். இப்போ தேன் திரவ பொருள் தான், எண்ணெய் திரவ பொருள் தான். இந்த 2 பொருட்களையும் ஒரு மையொற்றித்தாள், பிளாட்டிங் பேப்பர், அதை 2 தாள் எடுத்து ஒன்றிலே தேன் வைப்போம், இன்னொன்றுல எண்ணெய் வைப்போம். என்ன நடக்கும்னு பாருங்க. சுத்தமான தேன் என்றால் அப்படியே நிற்கும். எண்ணெய் ஏகத்துக்கும் பரவிடும். அப்போ தேனில இட்ஸ் ஒன்லி லிக்விட், நோ ஃப்ளூயிட் மேட்டர். ஆனா எண்ணெயில தோ இட் இஸ் லிக்விட், இட் ஹாஸ் ஃப்ளூயிட் மேட்டர். வெச்ச இடத்துல அப்படி நிற்காது, பரவி கொண்டே இருக்கும். உலர்ந்து போகின்ற வரைக்கும் பரவி கொண்டே இருக்கும். அதுதான் ஃப்ளூயிட். அதே இயல்பை வைத்துத்தான் நம் உடலுக்குள் இருக்கின்ற உயிர் சக்திக்கு விஞ்ஞானம் வைத்த பெயர் என்னங்க? செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட். செக்சுவல் வைட்டல் லிக்விட் அல்ல, ஃப்ளூயிட், பாய்ம பொருள். அப்போ லிக்விட் என்பது இல்லை என்ற கருத்தை விஞ்ஞானமே கண்டெடுத்திருக்கிறது. அது வெளிப்படுகின்ற போதும் திரவமே தவிர அது வரைக்கும் உள்ளே இருக்கின்ற நிலை காந்தம், அதான் ஃப்ளூயிட். அந்த காந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அது மையத்துல மட்டுமா நிற்கும்? உடல் முழுவதும், உடலை விட்டு ஒரடி வகரைக்கும் பரவி கொண்டும் இருக்கும். கண்ணை மூடி உட்கார்றோம், யாரோ பக்கத்தில் நடக்கிறாங்க, தெரியுதா இல்லையா? கண்களை திறந்து பார்க்காமலேயே, தொடாமலேயே யாரோ பக்கத்தில் நடக்கிறாங்க, உட்கார்றாங்க, தெரியுதா இல்லையா? அப்போ காந்தம் அது வரைக்கும் போகலைன்னு சொன்னா, அடுத்துடைய காந்தம் அதனோடு கலக்கவில்லை என்றால் அந்த உணர்வை நம்ம எப்படி பெற முடியும்? எனவே நம்முடைய உடலை சுற்றிலும் 1 அடி 2 அடி அளவுக்கு ஆறான்னு சொல்றமே, அந்த காந்த களம் விரிந்திருக்கும். அதுதான் பரவுகின்ற தன்மை. இப்படி சுத்தவெளியின் 6 தன்மைகளும் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 வளங்களாக வெளிப்பட்டன. அதாவது சுத்தவெளிக்கு 6 தன்மைகள், அதிலிருந்து பரிணமித்த உலகத்தில் இருக்கின்ற சுத்தவெளிக்கு 4 தன்மைகள். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே இங்க உலகத்தில் தெய்வமா. அது 6 தன்மை, இங்கே 4 பண்புகள். இந்த 4ம் சேர்ந்து 3 தன்மைகள். என்ன? கூடுதல் அறம் வரைக்கும் வருமே 3 பண்புகள். என்ன சொல்லுவது, மறந்துச்சே. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். வற்றாத இந்நான்கில் கூடுதல் அறம் என்று வருமே, தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதல் அறம். இந்த 4ம் சேர்ந்துதான் தன்மாற்றம், இயல்பூக்கம்,
கூடுதல் அறமாக வெளிப்பட்டது என்று 3 தன்மைகளை சொல்வார்கள். அப்ப 6 4 4 3 உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், பிறகு பரிணாமம், இயல்பொக்கம், கூடுதல் அறம், இந்த 7 தன்மைகளை அடுத்த அமர்வுகளை வைத்துக் கொள்ளலாம். நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது முடிக்க முடியாது. எனவே இந்த 6 தன்மைகளோடு இன்றைக்கு விளக்கத்தை நிறைவு செய்வோம். மற்ற 4 பிளஸ் அவருடைய வெளிப்பாடு, பரிணாமம், இயல்பொக்கம், கூடுதலம் என்ற மொத்த 7 அம்சங்களை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. மறைபொருள் தெய்வம் அதுக்குரிய முன்னுரை என்றே குறிப்பிட வேண்டும். முன்னுரையை என்று ஐயா எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். சிறப்பையா. அடுத்த வகுப்புகளில் அடுத்த தகவல்களைத்தான் நாம் அவருடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். மிக்க நன்றிகள் ஐயா. இப்போ அன்பர்கள் கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பெருமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். கேள்விகள் என்று இல்லை ஐயா. இந்த 6 தன்மைகள் 4 வளங்களாக வெளிப்பட்டு போது ஐயா, இந்த 4 வளங்கள் அந்த இயக்கத்துக்கு வந்த எழுச்சி பெற்ற பிரபஞ்சத்தின் தன்மைகளா அல்லது அதுவும் சுத்தவழியின் தன்மைகளா ஐயா? இது இந்த 4 வட்டாயிருப்பு அது அடுத்த வாரம் பார்க்கலாங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். அது இன்னும் விளக்கம் ஆரம்பிக்கல இல்லையா? ஓகே ஐயா. இந்த 6 எப்படி 4ஆக வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஐயா, கேள்விகள் இன்றைக்கு ஆரம்பித்துக் கொள்வோம். ஆமா, கொஞ்சம் ஆழமான சப்தமா இருக்கிறதுனால ஆமா கேள்வி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அடுத்த வகுப்புல இல்லாத தொடர்ந்து போகின்ற போது கேள்விகள் வரும் ஐயா. நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 86 இந்த சிறந்த சிந்தனை உரையை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தாம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு